உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து வானிலை நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்துருக்கேன். நான் ஒரு நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆன் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், நல்லா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து 2 நாட்டு தக்காளி, 2 பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம், 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், நல்லா 1 இன்ச்சு இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு சேர்த்து வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ரொம்ப வந்து வதங்கணும்னு இல்லை. இதை வந்து நம்ம திருப்பியும் வந்து கிரேவிக்கு வந்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வேகட்டும் நல்லா ஒரு 5 நிமிஷம். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு போது இது ஆறட்டும். இது ஆறுன அப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ எண்ணெய் சேர்த்து அதில் வந்து சீரகம் தாளிச்சிருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம் அதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே வந்து நம்ம கிரேவிக்கு வதக்கும் போது தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். ஒரே ஒரு குடமிளகா இதையும் சேர்த்து வைக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அரைச்ச கிரேவியை சேர்த்துடுவோம். இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சு அதையும் அரைச்சி சேர்த்துக்கணும். 2 கலந்துலையாக சாப்பிட்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த கிரேவிலாம் அரைச்சி விழுதெல்லாம் சேர்த்துட்டோம். நம்ம இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேக வச்சு உருளைக்கிழங்குக்கு நல்லா ஒரு 1/2 கிலோ இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டோம் வதக்கும் போது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடுவோம். எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம்.
தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையும் அளந்து நம்ம வந்து இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல இறங்கட்டும். நல்லா 2 கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தளரவே நல்லா தளரவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கொதி வரும். சப்பாத்திக்கு தான் நான் இது பண்ணுறேன். இந்த குருமா கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கலாம். நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன ஸ்பூன் தான், ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை கொதிக்க விடலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கணும். இதில் நான் வந்து ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கிரேவி அரைக்கும் போது வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன், வறுக்கடலை சேர்த்துட்டேன். சரி, நீங்கள் இல்லை அப்படின்னா விரும்பினீங்கன்னா முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சு அரைக்கும்போது சேர்க்கலாம். கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பு வைக்கணும். அதுக்கு பதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன். ஸோ அப்போ தான் அந்த கிரேவியும் உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். ஸோ நல்லா கொதிச்செடுத்து பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி. உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து இது சேர்க்கலாம், கசூரி மெத்தி கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் அது ரொம்ப பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நான் வந்து சேர்க்கலை. ஸோ குருமா ரெடி, உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாலும் நம்ம சேனல் வந்து எல்லாருக்கும் போகும். உங்கள் லைக்ஸை பொறுத்து தான் இது எப்படி இருக்குது, இந்த வீடியோ நல்லா இருக்கா என்ன அப்படின்னு யூடியூப்பில் முடிவு பண்ணி அவங்க வந்து எல்லாருக்குமே அனுப்புவாங்க. இல்லைன்னா போகவே போகாது, வியூஸே வராது. அதனால தயவுசெய்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லன்ச்சு மெனு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரில் தான் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ரெசிபி எல்லாமே இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.